கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருப்பதையொட்டி அரசு முதன்மை செயலாளர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இந்த ஆலோசனை குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். கோடை விடுமுறை நிறைவு பெற்று வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய அந்த நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக அரசு முதன்மை செயலாளர் மற்றும் துறை இயக்குனர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி இயக்குநரான ஒரு ஆலோசனை கூட்டம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக பள்ளிகளினுடைய தூய்மை பணியை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல், பள்ளிகளிலுடைய இருக்கக்கூடிய அந்த வளாகங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் முட்புதர்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பது போன்ற அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவர்களுக்கான சிறப்பாக அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் ஆகியவற்றை பள்ளி திறக்கக்கூடிய முதல் நாளான அன்றே வழங்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் இருந்து அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு சென்றடைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிராமப்புறங்கள் இருந்து பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு பேருந்து சேவை உள்ளதா என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மாணவர்களுக்கான போதிய பேருந்து, அதாவது பள்ளி நேரங்களில் பேருந்து வசதி இருக்கிறதா என்பது குறித்தும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறார்.